எல்லாம் கேளுங்க. நாங்க எனக்கு பசி கிடையாது, உங்களுக்கும் பசி கிடையாது. கருவி வெளிநாட்டு கருவி ரெண்டாம் வந்தது. கண்டுபிடிச்சு எடுத்து பார்த்தா ரெண்டாவது சாதாரண வேலை அதிகமான வேலை கண்டுபிடிச்சீங்க. கண்டுபிடிச்சது எப்போ ஐயா? சந்திச்சிட்டீங்க. கேள்வி எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வி தான், நீங்க அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது பேரை பயன்படுத்த வேண்டாம் சொல்லிட்டு யாருக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கேளுங்க. நாங்க எனக்கு பசி கிடையாது, உங்களுக்கும் பசி கிடையாது. தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக அதிர்ச்சிகர தகவலை பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவகிருஷ்ணன். வணக்கம் தேவகிருஷ்ணன். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேறு என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். பாமகவில் தந்தை மகனுக்கு இடையே போட்டி பிரச்சனை நடைபெற்று வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 10 பாமக சார்பில் பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்தப்படும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது என்று அப்போது 10.5% இடஒதுக்கீடுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாமகவில் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் இடஒதுக்கீடு நாம் யாரிடமும் கேட்க தேவையில்லை. இடஒதுக்கீட்டை தற்போது பிச்சை கேட்பது போல் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கப்படும் போது எல்லாரும் தேங்காய் கிடைக்கிறது, ஆனால் வன்னியர்கள் மட்டும் ஓடு மட்டுமே கிடைக்கிறது. இனிவரும் தேர்தலில் பாமகவிற்கு மட்டும்தான் உங்கள் வாக்கை செலுத்த வேண்டும் என பேசினார். பின்பு செய்தியாளர் சந்திப்பின் போது எனது வீட்டில் எனது அறையிலும் எனது நாற்காலியிலேயே ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அதை நேற்று முன்தினம்தான் நாங்கள் பார்த்து எடுத்தோம் என கூறினார். செய்தியாளர்கள் அதாவது யார் வைத்தது என கேட்டதற்கு அது சிரித்துக் கொண்டே ஏந்து சென்றார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன்.